2 கிலோ சிக்கனை கழுவி எடுத்திருக்கேன். சிக்கன் அதிகமாக இருக்கனால ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன குழிக்கரண்டியில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 கரண்டி தயிர் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் 8 எடுத்திருக்கேன். அதையும் மிக்சியில் அரைச்சி அதோட சேர்த்து கலந்துக்கலாம். மசாலாவில் சிக்கன் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 3/4 மணி நேரம் போல் வச்சிடலாம். ஆஹா, முக்கியமான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன் பாருங்கள். இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை, பிரிஞ்சில், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனை இந்த டேஸ்ட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் மல்லித்தூள் நான் சேர்க்கல. மல்லித்தூள் சேர்த்தா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதனால் நான் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்ல ரெட்டிஷாக கலரே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கனால டக்குன்னு செஞ்சிடலாம். கிரேவிக்கு தகுந்த மாதிரி தக்காளி, காரம்லாம் சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.